ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இந்த ஐபிஓ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிஸ்டிங்ல வராங்க. கார்கள்ல இருந்து வர மாசுக்கள் குறையணும். அதனால இந்த உலகமே பாத்தீங்கன்னா கிளீன் ஏர் டெக்னாலஜி பத்தி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் எஜுகேஷன் பர்பஸுக்காக கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகே, த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா டெனக்கோ கிளீன் ஏர் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி 2018 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காருடைய கிளீன் ஏர் டெக்னாலஜி, கிளீன் ஏர் சிஸ்டம் அதை ரெடி பண்ணுறதும், அதுக்கப்புறம் பவர் ட்ரெயின் மெயின்டைன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பவர் ட்ரெயின் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் என்னன்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெண்டாக பிரித்து போட்டிருக்கேன். அதாவது கிளீன் ஏர் அண்ட் பவர் ட்ரெயின் சொல்யூஷன் டிவிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை தான் மெயினாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஷாக் அப்சார்பர், ஸ்டட்ஸு, அட்வான்ஸ்டு சஸ்பென்ஷன் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி பார்க்கும்போது நான் சில இமேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அதை டயர் 1 கம்பெனி ஓஎம்ஸ்க்கு என்னன்னா செல் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. அடுத்ததான் இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்கு. அதாவது என்னன்னா ஓஎம்ஸும் டயர் 1 கஸ்டமருக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுறதா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றதையும் சொல்றாங்க. மார்ச் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்க கிட்ட இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதில் 7 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கிளீன் ஏர் அண்ட் பவர் ட்ரெயின் சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்காகவும், 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ரைடு டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸ் என்னன்னா ரெடி பண்ணுறதும், அதனால அடாஸ் மாதிரிலாம் நம்ம பண்ணியிருப்போம்ங்களா. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் என்னன்னா ரெடி பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டேட்டில் 145 எம்ப்ளாயிஸ் இவங்க கிட்ட டெடிகேட்டடாகவே டிசைன் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது R&D டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக இவங்க கிட்ட இருக்காங்க. ஸோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. கிளீன் ஏர் டெக்னாலஜி அண்ட் பவர் ட்ரெயின் சிஸ்டம் ரெடி பண்ணுறதுல இவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் என்னன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கோ அது நியர்பையில் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அதாவது 12 இடத்துல இருக்காங்க அப்படின்றதான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு நியூஸ் என்னன்னா இந்த ஐபிஓ பற்றிட்டு. ஸோ இந்த ஐபிஓ எப்போ வராங்க அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 12ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் இந்த ஐபிஓ அப்ளிகேஷனில் வராங்க. அதில் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேருக்கு கொடுக்குறாங்க. இஷ்யூ பிரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 378 ரூபாயிலிருந்து 397 ரூபா பர் ஷேருக்கு இவங்க வராங்க. 37 ஷேர்ஸ் ஒரு லாட் சைஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆஃபர் ஃபார் சேல தான் இவங்க வராங்க. கிட்டத்தட்ட 3600 கோடி ஐபிஓ இவங்க இருக்காங்க டோட்டல் இஷ்யூ சைஸ். ஸோ அதில் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இந்த கம்பெனி லிஸ்டிங்கில் வராங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனலில் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அடுத்த நான் பார்க்க போகிறது ஓப்பன் டேட் அண்ட் க்ளோஸ் டேட் நம்ம பார்த்துட்டோம். அலாட்மெண்ட் டேட் நவம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு அலாட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் நமக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்தது அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நவம்பர் 18ஆம் தேதியும், அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா 18ஆம் தேதி அன்னைக்கு ரீஃபண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஃபைனலாக லிஸ்டிங் டேட்டு நவம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை காலையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் 10 மணிக்கு இவங்க லிஸ்டிங்கில் வராங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஐபிஓ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூபிஐ மேண்டேட் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அதிகபட்சமாக அந்த 3ஆவது நாள் நவம்பர் 14 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் என்ன பண்ணிடுங்க யூபிஐ மேண்டேட். ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ரீட்டைல் கேட்டகரியில் இருக்கிறதுனால ஒரு மினிமம் லாட் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு 14,689 ரூபா இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும். மினிமமாக ஒரு லாட்ல இருந்து 13 லாட் வரைக்கும் ரீட்டைல் கேட்டகரியில் உங்களால் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணலாம். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 14 லாட்ல இருந்து 64 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 69 லாட் வரைக்கும், 69 லாட்ல இருந்து உங்களால் அதிகபட்சமாக உங்களுக்கு எத்தனை லாட் வேணாலும் நீங்கள் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணலாம். ஸோ இவங்க QIB கேட்டகரிக்கு 50%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 35%, என்ஐஏ கேட்டகரிக்கு 13% இவங்க ஷேர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீசென்டான அலோகேஷன் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா ஒரு 3600 கோடி அண்ட் 35% அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 1300 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு ஒதுக்கிறது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் தான் இது ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட KPI ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம செக் பண்ணணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42%, ரொம்பவே நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 56%, ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 46%,
ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 11%, எபிட்டா மார்ஜின் 16%, பிரைஸ் டு புக் வேல்யூ 12 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 16,000 கோடி அளவுக்கு இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. லாஸ்ட் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 381 கோடி, 416 கோடி, 553 கோடி. லாஸ்ட் குவார்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி பேசிஸில் இருக்கு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா குவார்டர் பேசிஸில் இருக்கு. ஸோ இந்த குவார்டர் வந்து லாஸ்ட் குவார்டரில் பார்க்கும்போது 168 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் கிராஜுவலாக ரொம்பவே நல்லாவே என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட அசட்டும் நல்லா இருக்கு, பாரோயிங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராகவே வந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட இபிஎஸ் 13ல் இருக்கு இப்போ வந்துட்டு. ஸோ ஆஃப்டர் ஐபிஓ 16 கன்வெர்ட் ஆகுறதும் நல்லா இருக்கு. பிரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ 28ல இருந்து 23 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 23 போது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பிஇ ரேஷியோ தான் சொல்லலாம். ஸோ 15லேருந்து 20 வரைக்கும் சொல்லலாம். பட் 23ன்றதும் 24 அப்ராக்சிமேட்டா. ஸோ கொஞ்சம் நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஐபிஓ லிஸ்டிங் கெயினுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கு, உங்களுடைய கேபிஐ எல்லாம் நல்லா இருந்தது, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கு. ஸோ இபிஎஸ் பிஇ ரேஷியோ எல்லாமே நல்லா இருக்கு. சில பேர் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்காக தான் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணுறாங்க வந்துட்டு நிறைய பேரா. ஸோ அப்ளிகேஷன் ரைஸ் லிஸ்டிங் கெயினுக்காக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21.9% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து என்னன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தெரியணும் அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டுடே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வித்தின் ஒரு ½ hour 1 hourக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் நான் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஐபிஓ வந்து நான் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இது வந்து என்னுடைய சஜஷன். நீங்க வந்துட்டு இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.